திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி 8. அந்த வீட்டின் தனி அறைக்குள் மீராவும் அருகில் மகாவும் இருக்க பங்கஜம், சந்தனகோபால், சீதா என்ற மூவரும் உள்ளே நுழைந்தனர். மீராவின் மடியில் அந்த குழந்தை. மீரா, என்னம்மா இது? புலிவாலை பிடிச்ச கதையா இழுத்துக்கிட்டே போகுது. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. மனசார வருத்தப்படுறார் அந்த அந்தோணி முத்து என்று சந்தானகோபாலன் தன்னுடைய கருத்தை கூறினார். அவர் வருத்தப்பட்டா ஆச்சா? அந்த மரியம் வெந்து மேகாமலும் தானே இருக்கா. இவரை போல் ஒரு ஆழ்ந்த வருத்தம் அவகிட்ட வெளிப்படலையே. அது சரிம்மா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கோ. முதல்ல அந்த பொம்பளை குழந்தையை வாங்கிட்டு போய் நல்லபடியாக வளர்க்குமான்னு கேளுங்க. அப்பால் நாம் இங்கே ஒரு முடிவுக்கு வரலாம் என்று இடையிட்டாள் மகா. அதுவும் சரிதான். வாடா சந்தானம், உன் முன்னே நானே அவகிட்ட கேட்குறேன். பங்கஜம் சந்தானகோபாலுடன் வெளியே செல்ல தொடங்கவும் அதுவரை மௌனமாக இருந்த மீரா நிமிர்ந்தவளாக நெல்லுங்க என்றாள். நீ என்ன சொல்ல போகிறேன் மீரா? அவளை போகச் சொல்லிடுங்க. அந்த லேடியை நம்பியெல்லாம் நான் குழந்தையை ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இல்லை. புரியுது மீரா, நீ என்ன நினைக்கிறேன்னு நல்லா புரியுது. ஆனால் அவளாண்ட அப்படியெல்லாம் எடுத்த கவிழ்த்த என்ன பேச முடியாது. உன்னை விட அவளுக்கு தானே உரிமை அதிகம். அது எனக்கும் தெரியும். அந்த உரிமையை கோர்ட்டுக்கு போயோ இல்லை போலீஸுக்கு போயோ அவள் நிரூபிச்சுட்டு குழந்தைய வாங்கிக்கிட்டோம். அதுதான் குழந்தைக்கும் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் அவள் தப்பு பண்ணால் நினச்சா கூட முடியாது. அப்போ நீ அவளை நம்ப தயாராகவே இல்லையா? நீங்கள்லாமும் அவளை நம்புறீங்களா? அவள் இந்த குழந்தைய நம்ம முகம் கோணாமல் வளர்ப்பாளா? சொல்லுங்க. நீங்கள் அப்படி செய்வான்னு நம்புறீங்களா? மீரா, இது அதிகப்படியான கவலை. ஓரளவுக்கு வரை தானே நாம் போக முடியும். என்னப்பா, குழந்தை நம்மளை விட்டு போடும்னு உங்களுக்கும் தோணிடுச்சா? அப்போ இந்த குழந்தைய காலம்புறா நீயே வச்சு வளர்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா அம்மா? என்கிட்ட இருந்தால் தான் இது முழு பாதுகாப்பாக இருக்கும்னா நான் அதுக்கும் தயாராக தான்ப்பா இருக்கேன். மீரா தீர்க்கமாய் சொன்ன பதிலில் வெளியே இருந்த மரியம் மற்றும் அந்தோணிமுத்து காதிலும் அது விழுந்தது. அந்தோணிமுத்துவிடம் ஒரு பெரும் சிலிர்ப்பு, மரியத்திடம் கூட ஒரு இனம் புரியாத பரிதவிப்பு. என் மூசி, கேட்டியா? என் அக்கா மகளுக்கு மாமங்காரன் நான் ஒத்தாசையாக இல்லாட்டியும் அந்த கர்த்தர் நல்ல சிநேகிதக்காரங்களை கொடுத்துருக்குறா பாத்தியா? அந்த பிள்ளைக்கு தான் எம்புட்டு பெரிய மனசு. கன்னி மேரியாதான் அது இப்போ என் கண்ணுக்கு தெரியுது. நீ எல்லாம் கோத்திரம் பண்ணியும் ஸ்தோத்திரம் பண்ணியும் என்ன புண்ணியம் சொல்லு பார்க்கலாம். அந்தோணிமுத்துவின் விளாசல் வேலை செய்ய தொடங்கியது. கண்களில் கண்ணீர் ஊற்றெடுத்தது. அதை விரலால் துரைத்தபடியே, பெரியவங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா என்று அழைத்தாள் மரியம். எல்லோரும் வெளியில் வந்தனர். அவர்கள் அவ்வளவு பேரையும் மரியம் தீர்க்கமாக பார்த்தாள். பின்பு பேசத் தொடங்கினாள். முதல்ல என்னையை மன்னிச்சிடுங்க. எனக்கு பிள்ளை இல்லாமல் போனதால் யார் கையில் குழந்தைய பார்த்தாலும் எனக்கு ஒரு வெறுப்பு தான் அது உருவாக்கும். இந்த பிள்ளை விஷயமும் அப்படித்தான். ஆனால் இப்படி இங்கே நடந்த பல விஷயங்கள் என் கண்ணை திறந்து விட்டுடுச்சு. அந்த ஈஸ்வரி கூட இம்பட்டு மோசமான பொம்பளையா நான் நினைக்கல. எல்லாமே இப்போ புரிஞ்சு போச்சு. இனியும் இந்த பிள்ளைய உங்களுக்கு சுமையாக நாங்கள் விட்டு வச்சா அந்த கர்த்தர் என்னை மன்னிக்க மாட்டார். நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்புறோம். ஒரு வாரம் இல்லை 10 நாளில் திரும்பி வந்து இந்த குழந்தைய எங்கள் குழந்தையா எல்லார் முன்னாலேயும் வாங்கிக்கிறோம். இப்போ போய் இதுக்கு தேவையான தாய்ப்பால், தொட்டில், பல விஷயங்களையும் ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ தான் குழந்தைய நாங்கள் கோணாமல் வளர்க்க முடியும். நான் சொல்கிறது சரிதானே? மரியத்தின் கேள்வி எல்லோரையுமே சிலிர்க்க வைத்து விட்டது. எல்லோரும் மரியாதை சற்று மதிப்போடு பார்க்க தொடங்கினர் அவளை. அந்தோணிமுத்துவிடம் ஒரு நெகிழ்ச்சி. ஏ மரி, இன்னைக்குத்தான் புள்ள நீ எனக்கு ஒரு நல்ல பொம்பளையா தெரிய. உன்னைய நான் காசு பணத்துக்கு அடிமையாயிட்ட ஒரு சராசரி பொம்பளையாத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேசின பாரு, அதுதான் புள்ள பேச்சு. பேச்சுக்கும் மனசு இருத்துக்கும் எப்போவும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். இல்லாட்டி நாம் எவ்வளவு தோஸ்திரம் பண்ணினாலும் புண்ணியமே இல்லை. நெஞ்சை நிமிர்த்தி பார்த்தார். மீராவுக்கும் மனது லேசாகிவிட்டது. அப்பாடா, இப்போதைக்கு இந்த தேவதை வீட்டை விட்டு போக போவதில்லை. உள்ளபடியே இந்த தேவதை அதிர்ஷ்டமானவள் தான். அதனால் தப்பானவர்களால் இவளை நெருங்கவே முடியாமல் போய்விடுகிறது. மீரா தனக்குள் தோன்றிய எண்ணங்களோடு அதன் தலையில் முத்தமிட்டாள். அதுவும் ஒரு சின்ன சிலிர்ப்போடு தன் குச்சி திராட்சை விழிகளை திறந்து அவளை பார்த்தது. மரியமும் அந்தோணிமுத்துவும் அதை ரசித்தபடியே, அப்போ நாங்கள் புறப்படுறோங்க என்றனர். எப்படி போவீங்க அங்கிள்? ஸ்ரீதர் அவரை அங்கிள் ஆக்கி உரிமையாக கேட்டான். அப்படியே நடந்தோம். ஷேர் ஆட்டோ இல்லாட்டி மினி பஸ் வந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நாகர்கோவில் பஸ்ஸை பிடிச்சா முடிச்சிடுச்சு.
வாங்க, எங்கள் கார்லேயே உங்கள் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறோம். அப்படியே டாக்டரை பார்த்து உங்கள் முடிவையும் சொல்லிடுங்க. ஓ, அவர் வேறு பார்க்கணுமோ? ஆமாம், வரப்போகிறதா நம்ம சொல்லிட்டோம்ல. உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை, வாங்க. அவர்களும் புறப்பட்டனர். வெளியே காரை ஸ்டார்ட் செய்தான் ஸ்ரீராம். பக்கமாக ஸ்ரீதர் ஏறிக்கொள்ள பின் சீட்டில் அவர்களும் ஏறிக்கொண்டனர். எதிரில் கோமளம் ஜன்னல் வழியாக கூர்மையாக பார்த்தபடி இருந்தாள். அவர்கள் தனியாக குழந்தையின்றி புறப்படுவது அவளுக்கு நமைச்சலாக ஊரில் எடுத்தது. என்னது இது, இவன் மட்டும் போறா, குழந்தையை வாங்கிட்டு போலியா என்று அருகில் யாரிடமோ அவள் கேட்பதும் தெரிந்தது. கார் புறப்பட்டு விட்டது. அதை பார்த்தபடியே கதவை தாழிட்ட சீதா அப்பா என்றபடியே உள்ளே வந்தாள். மௌனத்தின் அடர்த்தியோடு அமர்ந்து கை விரல்களை விரித்து விரித்து மூடிக்கொண்டிருந்தார் சந்தான கோபாலன். சீதா ஊஞ்சலில் போய் அமர்ந்தாள். உள்ளே அறையிலிருந்து மீராவின் நட்பு வட்டம் வெளியே வந்து அவர்கள் முன் நின்றது. ஸ்ரீதர் நீங்களாக பாபு, முத்தலட்சுமி, சகுந்தலா மூவரும் சகஜமாக பார்த்தனர். மீரா குழந்தையோடு உள்ளே இருக்க அவர்களோடு மகா அப்படியே அமர்ந்து விட்டாள். சார் என்று ஆரம்பித்தான் பாபு. சொல்லுப்பா, நிமிர்ந்தார் சந்தான கோபாலன். எல்லாம் ஒரு மாதிரி நல்ல விதமாக முடிஞ்சிடுச்சு. நாங்களும் கிளம்பலான்னு இருக்கோம். அப்படியா? ஆமாம் சார். ஸ்ரீதர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவனும் அப்படியே கிளம்பிடுவான். அப்போ 10 நாள் கழித்து இந்த மரியமும் அந்தோ நிமித்தம் வந்தால் குழந்தைய கொடுத்துடலாமா? தாராளமாக சார். அதுக்கு முந்தி இந்த ஈஸ்வரி மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நல்லதுன்னு படுது. என்னென்னு கொடுப்பீங்க? குழந்தைய விலைக்கு விற்க முயற்சிக்கிறது, ஒரு ஏஜெண்ட்டாக நடந்துக்கிறதும் சட்டவிரோதம் இல்லையா? அவளை பற்றி போலீஸுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சந்தான கோபாலன் அப்படி கேட்கவும் அவர்களிடம் சற்று ஸ்தம்பிப்பு. நீங்கள் கேட்குறது புரியுது. இன்றைக்கி நியாயமாக நடந்துக்கிறவங்கள விட தப்பாக நடந்துக்கிறவங்க தான் ரொம்ப எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிடுறாங்க. அந்த ஈஸ்வரியும் போலீஸ் உதவியோடு கூட இதை செய்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சும்மா இருந்துட முடியுமா? வாஸ்தவந்தான். அவள் எப்படிப்பட்டவன்னு பப்ளிக்கு தெரிஞ்சுக்கணும்னு இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்களுக்கு உணர்த்தும். ஆனால் அது இப்போ வேண்டாம். குழந்தை இங்கேருந்து போய் சேரட்டும். பிறகு பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துப்போம். சரி, அப்படியே செய்வோம். ஆனால் அவளை சும்மா விடக்கூடாது. அவள் வெளியில் இருந்தால் அது தவறாக பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பேராபத்தாக முடிஞ்சிடும். அவள் கம்பி எண்ண வேண்டியவ. நிச்சயமாக அவளை கூடிய சீக்கிரம் கம்பி எண்ண வைப்போம். அப்போ நாங்கள் கிளம்புறோம். கையை கூப்பிக்கொண்டு புறப்பட்டனர். குழந்தையை மகாவிடம் கொடுத்துவிட்டு மீராவும் அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். பங்கஜமும் இணைந்து கொண்டாள். பின் திரும்பி வரவும் வீடே வெறிச்சோடியது போல் ஒரு பிரமை. மாமாவும் நானும் புறப்பட்டுமா என்பது போல் பார்த்தாள். மகா, நீயும் புறப்படு, சாயங்காலமாவா கொஞ்சம் இரு என்று சமையல் கட்டுக்குள் சென்று ஒரு சம்பளம் நிறைய அன்று சமைக்கப்பட்ட அரிசி உப்புமாவையும் புளிக்கூட்டையும் போட்டு இதை கொண்டு போய் உன் பசங்களுக்கு கொடு என்றாள். மகா வாங்கி கொண்டு புறப்பட்டாள். குழந்தை தூக்கத்தில் மீரா அம்மா அப்பா அருகில் சென்று அவர்கள் காலடியில் அமர்ந்தாள். என்னம்மா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனப்பா. சராசரி பிராமணனாக இருந்தா அப்படித்தாம்மா நான் நினச்சிருப்பேன். ஆனால் இப்போ அப்படி என்னால் நினைக்க முடியல. உன்னையும் தப்பாக நினைக்க முடியல. நீ உன் நண்பர்கள் எல்லோருமே சுயநலம் இல்லாமல் செயல்படுறது எனக்கு ஒரு ஆச்சரியம்மா. நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. அம்மா, நீ ஏன் எதையும் பேசாமல் இருக்க? என்னத்தடி பேசுறது? நடக்கிறதெல்லாம் எனக்கு புது அனுபவமாச்சு. எதை எடுத்தாலும் பயந்தான் முதல்ல வருது. உனக்கு மட்டும் எப்படி தைரியம் வந்ததுன்னு தெரியல. நீ செய்கிறது தப்புன்னு சொல்லவும் முடியல, ஏற்றுக்கவும் மனசு வரமாட்டேங்குதுடி. அதுக்கு பேர் தான் சீதா ப்ராடக்ட். நாம் எந்த சூழலை யாரையெல்லாம் பார்த்து எதையெல்லாம் படித்து வளர்கிறோமோ அதுதான் நமக்குள்ள மனோ வடிவமாக உருமாறுது. நீ எஸ்எஸ்எல்சி வரை பேருக்கு படித்த இந்த ஸ்ரீரங்கத்து நாலும் 8 தெருக்கள் தாண்டாமலே வளர்ந்தவ. ஆறுனா காவேரி, சாமின்னா ரங்கநாதர், மனுஷான்னா வைஷ்ணவான்னு ரொம்ப சின்ன வட்டம்தான் உன்னோட வட்டம். நம்ம பசங்க அப்படி இல்லை. நம்ம காலம் மாதிரியும் இந்த காலமும் கிடையாது. ஒரு செல்ஃபோன் உன் கையில் இருந்துட்டா போகிறோம். உன் உள்ளங்கையிலேயே உலகம் இருக்குன்னு அது சமாதானம். அதனால் இவா பார்வை உலக பார்வை, நம்ம பார்வை வெறும் ஸ்ரீரங்கத்து குறுகிய பார்வை.
சந்தானகோபாலன் தனக்கு புரிந்ததை கூறி சீராவை ஆற்றுப்படுத்தினார். நீங்கள் இப்படி சந்தோஷமாக பேசிய பல நாள் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இனி நடக்க போகிறது இல்லாமல் நல்ல விதமாக இருக்கட்டும் என்று பங்கஜம் சமையல் கட்டு நோக்கி செல்லத் தொடங்கினாள். மீராவும் சற்று லேசாகி குழந்தைக்கு அருகே சென்று பார்த்தாள். ஆஷா சிறு குழந்தையாக மாறி தூங்குவது போல் இருந்தது. டாக்டர் ஆச்சரியமாய் அந்தோணிமுத்து மற்றும் மரியத்தை ஸ்ரீதரை பார்த்து கொண்டு நின்றார். நாங்கள் எங்கள் ஊரில் எல்லா ஏற்பாடும் செய்துட்டு புறவு குழந்தைய வாங்கிக்கலான்னு இருக்கோங்க. தப்பு பண்ண நினச்சோம். இந்த பிள்ளைங்க எங்கள் கண்ணை திறந்துட்டாங்க என்றவளிடம் ஒரு நர்ஸ் சில பேப்பர்களில் கையெழுத்தை வாங்கி கொண்டாள். அப்போ நீங்கள் குழந்தைய காப்பாற்றுற பொறுப்பை எடுத்துக்கிறீங்க அப்படித்தானே? டாக்டர் நறுக்கென்று கேட்டார். ஆமாங்க, இல்லாட்டி கையெழுத்து போடுவேனா? அதில் இனி எந்த சந்தேகமும் வேண்டாம். நடந்தது எப்படி வேணா இருக்கட்டும். இனி நடக்க போகிறது நல்லபடியாக தான் இருக்கும். கர்த்தர் எங்களுக்கு குழந்தையை ஏன் தரலைன்னு இப்போ தான் புரியுது. இப்படி ஒரு குழந்தையை அங்கே வளர்த்து ஆளாக்கணுங்கிறது கர்த்தரோட விருப்பம் போல என்றபடியே எழுந்தார். எதனாலோ மரியம் மிகவும் அமைதியாகவும் கண் கலங்கிய வண்ணமுமாகவே இருந்தாள். டாக்டர் சிறிது யோசித்துவிட்டு, சரி, உங்கள் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். குழந்தையோடு போகும்போது இங்கே வாங்க, தடுப்பூசி விவரம் கொண்ட ஒரு ஃபைலை போட்டு ஊசியையும் போட்டு அனுப்பி வைக்கிறேன். அங்கே நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட காட்டினாலும் இந்த ஃபைலை காட்டினா போகிறோம், அவங்க மிச்சத்தை பார்த்துப்பாங்க என்றார். பின்னர் மூவரும் வெளியில் வந்தனர். வந்த வேகத்தில் அந்தோணிமுத்து மட்டும் திரும்பி உள் சென்றவர் டாக்டரை பார்த்து, ஒரே ஒரு விஷயங்க என்றார். டாக்டர் என்ன என்பது போல் பார்த்தார். குழந்தைங்க நிறைய பிறக்கிற இடம் இது. எங்கள் புள்ள மாதிரி அனாதரவாக பிறந்துறதும் உண்டு. அப்படி பிறந்தா அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்க வட்டமாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு தெரிகிற ஈஸ்வர் மாதிரி பொம்பளைங்கெல்லாம் தயவு செஞ்சு வளர்த்து விடாதீங்க. நீங்கள் பெரிய படிப்பெல்லாம் படித்தவர். கடவுளுக்கு அடுத்தது வலியை போக்குற சக்தி அந்த கடவுள் மனுஷங்களால் உங்களுக்குத்தான் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சட்டப்படியும் தர்மப்படியும் தான் நடக்கணும். பெரிய பருப்பு இருக்குது உங்களுக்கெல்லாம். தப்பு பண்ணால் அப்புறம் நாடு தாங்குமா சார்? கொஞ்சம் யோசிங்க. அந்தோணிமுத்து பேசிவிட்டு டாக்டரிடம் எந்த பதிலையும் எதிர்பாராமல் திரும்பிவிட்டார். டாக்டருக்கு தான் ஒரு அவுன்ஸ் அமிலத்தை அப்படியே குடித்தது போல இருந்தது. அவர் நெஞ்சிலும் கமரல். வெளியே காரில் அவர்கள் ஏறிக்கொள்ளவும் முன்னால் வெற்றிலை மடித்தபடியே வந்து நின்றாள் ஈஸ்வரி. காரை ஸ்டார்ட் செய்து ஸ்ரீதருக்கு அவளை பார்க்க சுருக்கென்றது. அவளும் ஜன்னலை ஒட்டி வந்து நின்றாள். அவளை பார்க்கவும் மரியத்திடம் திணறல். அந்தோணிமுத்துவோ மிகுந்த தைரியத்தோடு, நீங்கள் காரை எடுங்க தம்பி என்றார். அது எப்படி? எங்கள் காரில் ஊரை சுற்றிட்டு ஹோட்டல் டிஃபனும் தின்னுட்டு எனக்கு என்னென்னு நீங்கள் போவீங்க? நான் விரலை சூப்பிக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம்மா என்று ஆரம்பித்தாள் ஈஸ்வரி. ஸ்ரீதருக்கு புரிந்தது. ஐயா, இவ ஏற்பாடு செஞ்ச காரில் தானே வந்தீங்க? ஆமாம் தம்பி. தான் காரியம் நடக்கலைன்னா உடனே ஈனத்தனமா இது அதுக்கு பணம் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. பணத்தை கொடுத்துடலாமா? மூஞ்சில விட்டேறீங்க தம்பி. நீங்கள் இருங்க, நானே தந்துடுறேன். தா இங்கே வா, உன் காருக்கும் டிஃபனுக்கும் எம்பிட்டு தரணும்? அந்தோணிமுத்து அதட்டலாக கேட்கவும் ஈஸ்வரிடம் லேசான அதிர்ச்சி. அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்பது போல் உணர்ந்து, நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னால் உடனே எவ்வளவுன்னு கேட்பீங்களாக்கும் என்று பல்ட்டி அடித்தாள். சும்மாவாது அம்மாவாது, இந்தா 1000 ரூபாய் போதுமா, இல்லை இன்னும் வேணுமா? ஒரு 1000 ரூபாய் நோட்டு அந்தோணிமுத்துவால் அவள் மேல் எரியப்பட்டது. அது அவள் மேல் விழுந்து சாலையில் விழுந்தது. தம்பி, காரை எடுங்க, இவ மாதிரி பொம்பளைங்க முகத்தில் முழிக்கிறதே பாவம் என்றார் அந்தோணிமுத்து. ஸ்ரீதரும் காரை வேகமாக எடுத்தான். ஸ்ரீராம் தான் காரை ஓட்டினான். இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். முகத்தில் ஒரு புன்னகை. காரில் ரியல்வி மிரரில் ஈஸ்வரி குறிந்து பணத்தை கையில் எடுத்துக்கொள்வது தெரிந்தது. ஸ்ரீதர் அவ பணத்தை எடுத்துக்கிட்டா. நாம் நின்றுருந்தா நிச்சயம் ஏதாவது உபன்யாசம் பண்ணியிருப்பா. நல்ல வேளை காலை திருப்பிட்டேன். இப்போ இவங்கள நாம் 2 பேரும் நாகர்கோவிலில் போகிற பஸ்ஸில் ஏற்றி விட போகிறோம். ஆம் ஐ ரைட் கேட்டான் ஸ்ரீராம். எக்ஸாக்ட்லி. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்தது. ஓரமாக காரை நிறுத்தி இருவரும் இறங்கி கொண்டனர். பார்த்து போயிட்டு வாங்க, எப்பவும் தொடர்பிலேயே இருங்க என்று ஸ்ரீதரன் கையை பிடித்து அந்தோணிமுத்து முத்தமிட்டார். நல்ல பசங்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும் என்றார். மரியம் சிரித்தாள். பின் அவர்கள் நகர்ந்து கொள்ள ஸ்ரீதர் தான் கண்டோன்மெண்ட்டில் இறங்கிக் கொள்வதாக கூறி பயணத்தை தொடர்ந்தான். கண்டோன்மெண்ட்டில் எங்கே ஸ்ரீதர் வீடு? பழைய தேசிகாச்சாரியார் தோட்டம். இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகியிருக்கு. அதில் பி பிளாக்கில் தான் வீடு. ஓ, அங்கே தானா? கார் பார்க்கிங் பிரச்சனையெல்லாம்
அங்கே ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வைத்தியநாதன் ஒருத்தர் இருக்கார். அவரோட அராஜகத்தை தான் தாங்க முடியல. ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய பாடம் கொடுக்கணும் என்றான் ஸ்ரீதர். அப்படி என்ன பண்ணுறார் அவர்? பிக் ஷாட்டா? அவர் தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனர். ஒரு ஒரு பார்க்கில் அவரு குடியிருக்காரு. மீதி உள்ள இடங்களெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காரு. ஏண்டா குடி போனோன்னு இருக்குது எனக்கு. அப்படி என்ன தான் பண்ணுறாரு? டிவியை கவுண்டாக வச்சுக்கிட்டு கேட்க சொல்லக்கூடாது, சூத்தில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னெல்லாம் இப்படி ஏதாவது சொல்கிறாரா? அதெல்லாம் இல்லைங்க. அவருக்கு ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை யாரும் பார்க்கக்கூடாது, பார்த்தாலும் பேசக்கூடாது. இப்படி பயங்கர கண்டிஷன்ஸ். திரும்பிய பக்கமெல்லாம் விஜிலன்ஸ் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் எங்களையெல்லாம் ஒரு திருடனை பார்க்குற மாதிரி பார்க்குறார். அவரோட பேர் என்ன சொன்ன ஸ்ரீதர்? ஸ்வேதா. ஸ்வேதா இவ ஒரு ஆர்கிடெக்ட் தானே? எக்ஸாக்ட்லி. அவளை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவ தான் என்னோட ஸ்ரீராம் காதலி என்று சொல்ல வந்து சொல்லாமல் விட்டு வெட்கத்தோடு ஸ்ரீதரை பார்த்தான். ஓ, புரிஞ்சு போச்சு. அவளோட ரோமியோவா நீ? ஆமாம். மை காட், இது மீராவுக்கு தெரியுமா ஸ்ரீராம்? தெரியும். ஐயோ, மீரா எப்படி இந்த அதிர்ச்சியை சமாளிப்பா? இது என்ன அதிர்ச்சி? நீங்கள்லாம் காதல் கல்யாணத்தை ஆதரிக்கிறவங்க தானே? ஒரு கல்யாணத்தை ஆதரிச்சதுக்கே என்ன பாடுபட்டோன்னு பார்க்குறதானே ஸ்ரீதர். அப்போ என் காதலும் சிக்கல் தானா? ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதா? அவள் என்னை ரொம்பவே லவ் பண்ணுறாப்பா. இப்போ தான் புரியுது அவர் ஏன் ஸ்வேதாவுக்கு வேகமாக மாப்பிள்ளை பார்க்குறாருன்னு. ஐ நோ, அதுவும் எனக்கு தெரியும். ஸ்வேதா எல்லாவற்றையும் சொன்னாள். ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. அது மோசாமத்தியம். ஆனால் அது அவ்வளோ சுலபம் கிடையாது ஸ்ரீராம். பேசிக்கொண்டே அப்பார்ட்மெண்ட் அருகே வந்துவிட்ட ஸ்ரீராமும் அவன் பேசியதை கேட்டபடியே காரை நிறுத்தினான். வெளியில் பால்கனியில் அமர்ந்து ஸ்வேதாவும் செல்போனில் எஃப்எம் கேட்டபடியே இருந்தாள். ஸ்ரீராமும் ஸ்ரீதரும் காரை விட்டு ஒன்றாக இறங்குவதை ஆச்சரியமாக பார்த்தாள். ஸ்வேதா ஸ்ரீராமை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அது அவள் பார்வையில் நன்றாக தெரிந்தது. அவளுக்கு பியூட்டி பார்லருக்கு போகும் வழக்கம் இருக்க வேண்டும். புருவம் பிசகின்றி நீட்டாக ட்ரிம் செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீராமும் அவளை ஒரு தினுசாக பார்த்தான். அந்த நாளில் வைத்த அக்னி நட்சத்திரம் என்னும் சினிமாவில் வரும் கார்த்திக் போல தன்னை கருதி கொண்டான். கூட இருந்த ஸ்ரீதருக்கு புரிந்து விட்டது. கேமராலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்ரீராம். இப்போ நீ என் கூட வர போறியா இல்லை கிளம்புறியா என்று கேட்டான். ஸ்வேதாவை பார்த்துவிட்டு பேருக்கு பேக்கு மாதிரி திரும்பி போக, நான் என்ன போக்கிரி பட காமெடி என் வடிவேலுவா? நான் அக்னி நட்சத்திரம் கார்த்திக் என்றான். அப்போ இன்றைக்கி ஒரு ரொமான்ஸ் கலாட்டா இருக்குன்னு சொல்லு. நடந்தபடியே பேசினார். அப்பொழுது ஸ்ரீராமின் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கூட விடப்பட்டது. ஸ்வேதா டர்ராகி போய் உள்ளே ஆடினாள். ஸ்ரீராமும் ஸ்ரீதரும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தனர். ஸ்ரீதர் அப்பார்ட்மெண்ட்டை மிக நீட்டாக வைத்திருந்தான். சுவர்களில் வித்தியாசமான ஓவியங்கள், அலமாரியில் நிறைய புத்தகங்கள். அதிசயமாக அதில் சரிபாதிக்கு மேல் தமிழ். சுஜாதாவின் புத்தகங்கள் அதில் நிறைய. அதில் ஒன்றை உருவியபடியே பேசத் தொடங்கினான் ஸ்ரீராம். ஸ்ரீதர் சுஜாதான்னா ரொம்ப இஷ்டமா? அவர் ஃபேனுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படி? ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறியே. வார்த்தை சிக்கனத்துக்கு அவர் ஒரு மன்னராச்சே. ஸ்ரீராம், நீயும் சுஜாதாவை படிச்சிருக்கா? பழகியே இருக்கேன். எங்கள் தெருவில் இருந்தவர் தானே. அவர் இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க வேண்டாமல்ல. அஃப்கோர்ஸ், தமிழ் ஃபிக்ஷனில் ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்தவர். சயின்ஸை லைஃப்பில் பார்த்தவர். ஆன்மீகத்தை விட்டு வெளியே போயிட்டு போன வேகத்திலேயே திரும்பியும் வந்தவர். அவர் ஒரு எழுத்தாளனோட உரிமையப்பா. ஆமாம், பக்தி விஷயத்தில் நீ எப்படி? நான் அந்த வகையில் ஒரு குழப்பக்காரன். அப்போ அரை நாத்திகன்னு சொல்லு. நிச்சயமான நாத்திகன் இல்லை. எங்கள் ரங்கநாதரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தூக்கம் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற ஒரே சாமி அவர் மட்டும்தானே. நானும் நிறைய தூங்குறவன். அது தூக்கம் இல்லை, அது யோக நித்திரைன்னு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே. நிறையா சொல்லுவாங்க. ஆனால் காவேரியில் தண்ணி வராத போது பட்டாச்சாரியார் பணம் கொடுக்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது, சன்னதியிலேயே டொனேஷன் வசூல் பண்ணும் பொழுது, லைனில் நான் நிற்கிறச்ச விஐபிக்கள் என்னை தாண்டி போகும் பொழுது, பெருமாளே கொஞ்சம் கண் திறந்து முறைச்சு பாருன்னு கத்த தோணும் எனக்கு. இதெல்லாம் தான் இடதுசாரிகள் உருவாக்குற கட்டம். இருக்கலாம், அவங்க என்ன பெரிய ஒழுங்கு. அவங்கக்கிட்டேயும் வண்டியாக நிறைய அசட்டுத்தனங்களும் முட்டாள்தனங்களும் இருக்கே. ஏதாவது ஒன்று சொல்லேன். ஸ்ரீதர் காஃபி போட அடுப்பை பத்தப்படுத்தபடியே கேட்டார்.
ஆமாம், இங்கே நீ மட்டும்தான் இருக்கியா? நோனோ, அப்பா அம்மா ஒரு கல்யாணத்துக்காக திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க. உன் வீடு வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், எப்போ நீ டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிற? அதை விடு அந்த இடத்துல. சரி, விஷயத்துக்கு வா. அவங்க முட்டாள்தனம் செய்கிறாங்கன்னு சொன்னீங்க, அதில் ஒன்று சொல்லு பார்க்கலாம். பாயிண்ட்டை பிடிக்கிறியா? என் வரையில் வெகுஜன போக்கோட மெர்ஜாக முடியாதவங்களெல்லாம் இடது சார்புன்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு கவிஞர் இருக்கார், வெகுஜன பத்திரிகையை கையால் கூட தொட மாட்டார். ஒரு சமயம் அவரை பற்றின ஒரு சின்ன விஷயம், அதுவும் அவரை பாராட்டுற மாதிரி வெகுஜன பத்திரிகையில் வந்தது. அந்த புக்கும் கையுமா தான் ஒரு வாரம் சுற்றினார். எனக்கு சிரிப்பை வந்துடுச்சு. வந்துட்டுனா வந்துடுத்துவா, சாரி பழக்கம் வந்துடுச்சு, ஓகேவா? அவர் சந்தோஷப்பட்டது எப்படி முட்டாள்தனமாகும்? அதுக்கு முந்தி வரை அவர் பத்திரிகையை தொடாமல் இருந்தது முட்டாள்தனம் இல்லையா? இருவரிடமும் ஒரு தினசாய் பேச்சு நீண்ட பொழுது ஸ்ரீராம் ஃபோனில். ஸ்வேதாவின் அழைப்பு. உன் ஆளாக தான் இருக்கும், அட்டன் பண்ணு. சூப்பர் ஐக்கியம் உனக்கு. அவளா ஃபோன் பண்ணணும்னு தான் இவ்வளோ நேரம் மொக்க போட்டேன் என்றவன் ஃபோனில் அவளை பிடித்தவனாக ஹாய் டார்லிங் என்றான். டார்லிங்கா? தைரியந்தான். எங்கடா இருக்க? ஸ்ரீதர் உங்களுக்கு டெனண்ட். அப்போ டெய்லி இனி வருவேன்னு சொல்லு. டெய்லி வான்னு நேராக சொல்லுடி. டேய், இப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்ண இது டைம் இல்லை. இப்போ எங்கள் அப்பா ஃபாரின் மாப்பிள்ளையை வர சொல்லிட்டா. வரட்டும், உன்னை பார்த்துட்டு பிடிக்கலை எனக்குங்கிற மாதிரி நீ ஏதாவது சீன் போடு. நான் சீன் போடுறதா? அப்போ நீ எதுவும் பண்ண மாட்டியா? டோன்ட் ஒரி ஸ்வே, இந்த கல்யாணம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா? என்ன செய்வ? எனக்கு இப்போ ஸ்ரீதரோட உதவியும் இருக்குது. டோன்ட் ஒரி. போகிற போக்கல் ஸ்ரீதரையும் இழுத்து போட்ட ஸ்ரீராமை காஃபியில் சர்க்கரை கலந்தபடியே வியப்போடு பார்த்தான் ஸ்ரீதர். பை கொஞ்சம் வராண்ட பக்கம் வெளியே வரியா? எதுக்கு வரியா இல்லையா? விளையாடுறியா? பின்ன இப்போ விளையாடாமல் எப்போ விளையாட? சிசிடிவி கேமரா இருக்குது தம்பி, அதனால தான் சொல்கிறேன். நீ இப்போ வரப்போறியா இல்லையா? எதுவாக இருந்தாலும் நீ ஃபோன்லேயே சொல்லு ஸ்வே. நம்ம காதலில் இப்போ தான் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே டெவலப் ஆகிருக்கு. கெடுத்துக்காமல் நேரில் வா. நான் உனக்கு ஒரு புத்தகம் கொடுக்கணும். புத்தகமா? நான் அதையெல்லாம் படிக்கிறவளே கிடையாதுன்னு தெரியாதா உனக்கு? உன் வயசில் எவடி படிக்கிறா? எல்லாம் செல்ஃபோன் பைத்தியங்கள் தானே. இன்னும் 2 நிமிஷத்தில் நீ வராண்டா பக்கமாக வர்ற. அது வராண்டா இல்லை, அப்பார்ட்மெண்ட் பேஸு. ஏதோ ஒரு புண்ணாக்கு. முதல்ல வா. ஃபோனை கட் செய்தான். சுஜாதாவின் நைலான் கயிறு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டான். காஃபி என்ற ஸ்ரீதரை அலட்சியப்படுத்தினாக கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். ஸ்ரீதர் வாயில் ஈ புகத் தொடங்கி இருந்தது. அப்பார்ட்மெண்ட் பேசேஜ் 6 அடி அகலத்தில் காட்சி தந்தது. அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கே உண்டான சாபப்படி எல்லா வீட்டு கதவுகளும் மூடியபடியே இருந்தது. நீண்ட 50 அடி நீள பேசேஜ், நடுவில் லிஃப்ட் பிளாக். லிஃப்ட் நல்ல வேளையாக கீழே இருந்தது. ஸ்ரீராம்பரவும் ஸ்வேதாவும் வந்தபடி இருந்தாள். அவளிடம் ஒரு மெல்லிய படபடப்பு. அவள் லிஃப்டின் அருகில் நின்று கொள்ளவும் தயங்கி அவனுக்கு அருகில் வந்தவள் சட்டென்று பட்டனை அமுக்கி லிஃப்டை திறந்தவன் அவளை விசுக்கென்று உள்ளே இழுத்து கொண்டான். லிஃப்ட் மூடிக்கொள்ளவும் அவளை இழுத்து அணைத்தான். டேய், அலறத் தொடங்கிய அவள் வாயை தன் வாயால் மூடியவன் அடுத்து 10 நொடிகள் அவள் உதடுகளை ஈரப்படுத்தினான். லிஃப்ட் 4வது தளத்தில் சென்று நின்றது. திரும்ப அதை கீழிறங்கச் செய்தவனாக அடுத்த ரவுண்டுக்கு தயாரானான். வேணாண்டா, பயமாயிருக்கு என்றவளை அலட்சியப்படுத்தி கழுத்தில் ஒரு செல்ல கடியும் கடித்தான். கீழ்த்தளம் வந்து சேர்ந்தது. அந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபடியே காலரை தூக்கிவிட்டு கொண்டு வெளியில் வந்தான். அவளோ லிஃப்ட்டுக்குள் வேறு உலகத்தில் இருந்தாள். திரும்பவும் ஸ்ரீதரின் அப்பார்ட்மெண்ட். காஃபி சுமாரான சூட்டோடு இருந்தது. எடுத்து பறியவன் ஸ்ரீதரை உனது தினசாக பார்த்தான். காஃபி சூடு ஆறியிருக்கும். அஃப்கோர்ஸ், ஆனால் நான் சூடாக இருக்குனே. என்ன செஞ்ச? லிஃப்ட் மேலே கீழே ஒரு ட்ரிப், அப்படியே 4 இன்ச். யாரும் பார்க்கலையே. பார்க்கக்கூடாதுன்னு தானே லிஃப்ட்டை தேர்வு பண்ணேன். திஸ் இஸ் டூ மச். அஃப்கோர்ஸ், பட் திஸ் இஸ் வெரி வெரி மச். தப்பான இங்கிலீஷ். ஸ்லோகியா உள்ள என்ன கிராமம் வேண்டி இருக்குது. எப்பா, நாங்கள் இங்கே குடியிருக்க வேண்டாமாப்பா? எனக்காக இருந்தே தீரணும் நீங்கள். அப்புறம் அந்த மாப்பிள்ளையை வரவிடாமலும் செய்யணும். அதுக்கு எனக்கு அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். அதை உன் ஆள்கிட்டேயே நீ கேட்க வேண்டியது தானே. அவளுக்கு தெரியாதே. தெரியாமல் தான் அவள் அப்போ வரப்போகிற விஷயத்தை சொன்னாலாக்கும். அவள் அப்போ அந்த சொட்டத்தலையன் பயங்கரமான ஆள்.
அவனை பற்றி எதையும் ஸ்வேதா கிட்ட சொல்லலை. அவகிட்டேயே சொல்லாதவன் என்கிட்ட மட்டும் சொல்லுவானா? ஸ்ரீதர் ப்ளீஸ், நீ ட்ரை பண்ணா முடிக்கலாம். சரி, நான் அவன் யாருன்னு தெரிஞ்சு அவன் செல்ஃபோன் நம்பரை கூட வாங்கி தர்றேன். அப்புறம் அவங்ககிட்ட தானே ஃபோனில் பேசுகிறேன், நானே பேசுகிறேன். டேய் ஸ்வேதா, என் ஆள் என் லைனில் தயவுசெய்து வராதேன்னு சொல்லிடுறேன். ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது ஸ்ரீராம். சினிமாவில் தான் அந்த மாப்பிள்ளை கேரக்டர் டிக்னிஃபைடாக நடந்துக்குவான். நிஜ வாழ்க்கையில் எல்லாமே உள்டாதான். அப்புறம் விஷயம் ஸ்வேதா அப்பா காதுக்கு போகும். அதை தொடர்ந்து ரணக்கலந்தான். சரி, நீ தான் ஏதாவது ஒரு நல்ல வழியாக சொல்லேன், தப்பாக எடுத்துக்காத. ஒரு 10 நாளாக ஆஷா குழந்தை விஷயமா அலைஞ்சதில் சொந்த விஷயங்கள் நிறைய தேங்கிடுச்சு. நீ மீரா கிட்டேயே பேசு. வாட்? ஸ்ரீராம் வாயை பிளந்தான். என்ன வாயை பிளந்துட்ட? இந்த மாதிரி இக்கட்டான விஷயத்துக்கெல்லாம் உன் அக்காக்காரி தான் சரியான சாய்ஸ். இப்போ அவளுக்கு இருக்கிற டென்ஷனில் என்னை வெட்டியே போட்டுருவா. நோ, உனக்கு உன் சிஸ்டரை பற்றி தெரியல. மீரா எப்போவுமே கூல், ஆல்வேஸ் டிலைட்ஃபுல் பர்சன். உன் பிக்கலே அழகாக சமாளிப்பா. ரியலி? போய் முதல்ல விஷயத்தை சொல்லு. லிஃப்டில் கிஸ் அடித்ததை முதல்ல சொல்லு. பலாருன்னு அறைவா, வாங்கிக்கோ. ஆனால் அதுதான் அவளை ரொம்ப வேகமாக செயல்பட வைக்கும். ரியலி? எத்தனை ரியலி? உன் அக்கா ஒரு தேவதை. அவள்கிட்ட தான் எப்படிப்பட்ட வரத்தையும் தர முடியும். ஸ்ரீதர், அப்போ உன்னால் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதா? உன் அக்காவுக்கு தெரியாமல் உன் விஷயத்தில் நான் திரும்ப கூட கிள்ளி போட மாட்டேன். எங்களோட நட்பில் ஒளிவு மறைவே கிடையாது. அது கூடவும் கூடாது. ஸ்ரீதரின் பதில் ஸ்ரீராமை அமைதியாக்கி விட்டது. கையில் காஃபி ஜில்லிட்டு போயிருந்தது. சூடுபடுத்தி கொடுக்கட்டுமா? வேண்டாம் என்று ஸ்ரீராம் அந்த காஃபியை ஒரே விழுங்கில் குடித்து முடித்தான். தேங்க்ஸ் என்று ஒரு வார்த்தையில் ஸ்ரீதரை கட் செய்தவனாக புறப்பட்டு விட்டான். அந்த புக்கை படிக்க போறியா? ஸ்ரீதர் கேட்கவும் நைலான் கயிறு புக்கை திருப்பி தந்தான். வெளியில் வந்தான். அவன் கார் அருகில் ஸ்வேதாவின் அப்பா படு கோபமாக நின்று கொண்டிருந்தார். ஸ்வேதா மேலே பால்கனியில் நின்றபடியே கீழே பார்த்து கொண்டிருந்தார். ஆமாம், இது உங்கள் காரா? அவரிடம் ஆரம்பம். ஸ்ரீராம் தலையை அசைத்தான். வாயை திறந்து பேசுங்க சார். இது பார்க் பண்ணுற இடமா? அதுதான் காரை எடுக்க வந்துட்டேன்ல. இங்கே நிறுத்தினது தப்பு இல்லையா? அவசரத்துக்கு கவனிங்க சார். எந்த கேள்விக்கும் ரைட் ஆன்சரே பண்ண மாட்டிங்களா? நீங்கள் கரெக்டாக கேளுங்க சார். இப்போ என் கார் இங்கே நின்னதில் என்ன ஆகி போச்சு? என்ன ஆகி போச்சா? அதோ அந்த கார்காரர் முக்கியமான வேலையாக காரை எடுக்கணுமா? வழியில் காரணின்னா அவர் எப்படி போவார்? சாரி சார். என்ன சாரி பூரி? ஆமாம், இங்கே யார் வீட்டுக்கு வந்தீங்க? அவரிடம் கோபம் கூடிக்கொண்டே போனது. மேலே இருந்து பார்த்தபடியே இருந்த ஸ்வேதாவிடமும் டென்ஷன். ஸ்ரீராமிடம் ஒரு முடிவு. நான் என் வருங்கால மனைவியை பார்க்க வந்தேன் என்றான் கூர்மையாக. அவர் அப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. அவனே தொடர்ந்தான். அதாவது உங்கள் பொண்ணை பார்க்கத்தான் வந்தேன், போருமா? அதை கேட்ட நொடியில் அவர் விக்கித்து போய்விட்டார். ஸ்ரீராம் சொன்ன பதிலை கேட்டு அதிர்ந்து நின்ற வைத்தியநாதன் அவளது எதிர்பாராத பதிலில் திகைத்து போய் மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் முழிக்கத் தொடங்கினார். ஸ்ரீராம் அவ்வளவு வெளிப்படையாக பேசுவான் என்று ஸ்ரீதர் கூட எதிர்பார்க்கவில்லை. மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஸ்வேதாவிடமும் விதிர்ப்பு. ஒரு 10 நிமிடம் முன்பு வரை ஏகாந்தமாக ஸ்ரீராமை எண்ணிய மனது டூயட் பாடிக்கொண்டு இருந்தவளுக்குள் இப்பொழுது பெரும் புயல் வீச ஆரம்பித்து விட்டது. வைத்தியநாதனுக்கும் ஸ்ரீராமுக்குமான வாக்குவாதம் அந்த ஃப்ளாட்டில் குடியிருப்பவர்கள் எல்லோரையும் மெல்ல எட்டி பார்க்க வைத்தது. அவர்கள் பார்ப்பதை கவனித்த வைத்தியநாதன் வேகமாக சுதாரிக்க ஆரம்பித்தார். சரிப்பா, இனிமே இப்படி இடைஞ்சலாக வண்டியை நிறுத்தாமல் புறப்படு. போனா போகிறதுன்னு உன்னை நான் விட்டுடுறேன் என்று அவனை அங்கிருந்து துரத்துவது போல பேசிவிட்டு தன் ஃப்ளாட்டை நோக்கி வேகமாக திரும்பத் தொடங்கினார். ஸ்ரீராமின் அவரின் இந்த பின்வாங்கலை துளி கூட எதிர்பார்க்கவில்லை. அதற்குள் அவனுக்கு அருகில் வந்த ஸ்ரீதர், அறிவிருக்கா ஸ்ரீராம்? இப்படியா பேசுவ? உன்னை போய் ஸ்வேதாவை குடைய போகிறான் பார் அந்த ஆள் என்று கோவப்பட்டான். சாரி ஸ்ரீதர், ரொம்பவும் ஓண்டவும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. கார் நிறுத்துறதுல ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு தேசிய பிரச்சனைக்கு கோபப்படுற மாதிரி கோவப்பட்டா எனக்கு மட்டும் கோபம் வராதா? வரத்தானே செய்யும். அது சரி, உன் கோபத்தை வேறு விதமாக காட்டாமல் உன் காதலை போட்டு கொடுப்பிய. சரி, முதல்ல கிளம்பு, மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம். ஸ்ரீதர் நாலாபுரமும் பார்த்தபடியே ஸ்ரீராமை பிடித்து தள்ளி விட்டான். காரும் புறப்பட்டு கண்ணை விட்டு மறைந்தது. திரும்பின ஸ்ரீதரை பிளாட்வாசிகள்
எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு என்பது போல பார்த்தனர். உள்ளே வைத்தியநாதன் ஸ்வேதாவை புரட்டத் தொடங்கியிருப்பார். பாவம் ஸ்வேதா என்று நினைத்து கொண்டே ஸ்ரீதர் தன் ஃப்ளாட்டை நோக்கி நடந்தான். ஆனால் வைத்தியநாதன் ஸ்வேதாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஸ்ரீராமை ஒரு விரட்டியதையோ அவன் ஸ்வேதாவை பார்க்கத்தான் வந்தான் என்பதையோ துளியும் காட்டிக்கொள்ளாமல் அவன் எதிரிலேயே சென்னைக்கு ஃபோன் செய்து உறவுக்காரரிடம் பேசத் தொடங்கியிருந்தார். ஹலோ மிஸ்டர் வெங்கட்ராமன், யூஎஸ்லேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிற தேதியில் எந்த மாற்றமும் இல்லையே என்று மிக ஷார்ப்பாக கேட்டார். ஸ்வேதாவிற்கு சுருக்கென்றது. மறுபக்கம் என்ன பதில் சொல்லப்பட்டதோ தெரியவில்லை. நிச்சயதார்த்தத்தை தனியாக வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் வச்சுட்டா கூட போகிறோம். பை என் பொண்ணுக்கு விசா கிடைக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லையே என்று அவர் திருப்பி கேட்டதில் ஸ்வேதா கிறுகிறுத்து போய்விட்டாள். வேகமாக சென்று கதவை தாழிட்டு கொண்டு தன் செல்போனை எடுத்து ஸ்ரீராமை பிடிக்க முனைந்தாள். காரின் டேஷ்போர்டில் கிடந்த அவன் செல்போனில் அழைப்போலி ப்ளூடூத்தை ஆன் செய்தவனாக சொல்லு ஸ்வே என்று ஆரம்பித்தான். என்னத்தடா சொல்ல, இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? இதை நீ சொல்லணுமாக்கும். ஐ எம் சாரி ஸ்வேதா, என்னை மீறி நான் பேசிட்டேன். உன் அப்பா ரொம்ப வருத்தம் எடுத்துட்டாரா? என்ன சொன்ன நீ? நான் சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உன்னை பற்றி அவர் பேசவும் இல்லை. என் அப்பா மாதிரி இந்த விஷயத்தில் எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக எதை பேசணும் எதை பேசாமல் இருக்கணுங்கிற அடிச்சுக்கிடுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த நிமிஷம் அந்த அமெரிக்காக்காரனோட எனக்கான கல்யாணத்தை 100% செய்ய மும்முரத்துலையா இறங்கிப்பட்டார் அவர். எனக்கான விசா பற்றியெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி போடு, ஹாலிவுட் சினிமா வில்லனை எல்லாம் உங்கள் அப்பா விழுங்கிட்டாருன்னு சொல்லு ஸ்வேதா. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சும்மா கடந்த சங்க நல்லா ஊதி கெடுத்துட்டு போயிட்ட நீ. லைஃப்பில் எந்த விஷயம் எப்போ நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவா. அது எனக்கு இப்போ தான் புரிகிறது. சரி, இப்போ நான் என்ன செய்யணுங்கிற அதை நீ தான் சொல்லணும். நான் சொல்லி நீ செஞ்சால் இப்போவே பெண்டாட்டி பேச்சு கேட்குறவனை உனக்குத்தான் கெட்ட பேர் வரும். அது வெளியில் தெரிஞ்சாதானே அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா நீ? என்ன ஸ்வேதா இது கேள்வி? எனக்கு இப்போ நம்ம பிரச்சனை தீரணும். அதுக்கு ஒரு நல்ல வழியை நீ சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன? நான் சொல்லிடுவேன், ஆனால் உன்னால் தான் அதை செய்ய முடியாது. என்ன ஸ்வேதா அப்படி சொல்லிவிட்ட? நான் உனக்காக உயிரை கூட கொடுப்பேன். அதில் உனக்கு என்ன சந்தேகம்? முட்டாள், நான் வாழறதை பற்றி பேசுகிறேன், நீ சாகிறதுக்கு போயிட்டியே. நான் சாகக்கூட தயாருன்னு சொல்ல வந்தேன். வேண்டாம், சாவை பற்றி உதாரணத்துக்கு கூட பேசாத. நம்ம வாழணும், வாழ்ந்து காட்டணும். சரி என்ன செய்யணும்னு சொல்லு. ரொம்ப சிம்பிள், நாம் வீட்டை விட்டு ஓடிடணும். ஸ்வேதா சொல்லி முடித்த நொடியே தொண்டையில் விசுக்கென்று ஒரு டேபிள் டென்னிஸ் பால் அடைத்த மாதிரி ஒரு அதிர்ச்சியும் திகைப்பும் ஸ்ரீராமிடம். இதற்கிடையில் அவள் காருக்கு பின்னால் ஒரு பெரிய லாரிக்காரன் வீதியில் பாதியை தன் 16 சக்கர லாரியில் பிடித்து கொண்டு ஸ்ரீராமின் தன் ஹாரன் மூலம் வழி கேட்டான். பாம் 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 என்று இவன் ஒருத்தன் என்று தன் ரதத்தை அங்கிருந்து கிளப்பி உறையூர் மணிக்குண்டு சாலையில் இன்னமும் வழக்கொழியாமல் இருக்கும் குதிரை வண்டிக்குள் சிலவற்றை கடந்து ஒரு ஓரம் கிட்ட பார்த்தான். ஆனால் எங்கேயும் இடம் கிடைக்கவில்லை. இன்று அப்பர் மிடில் கிளாஸ் மொத்தமும் 2 வீலரிலிருந்து காருக்கு மாறிவிட்டது. லோயர் மிடில் கிளாஸ் 2 வீலருக்கு மாறிவிட்டது. எனவே டிராஃபிக்கில் ஒரு சுமாரான ஊர் கூட விழி பிதுங்கி போய் கிடக்கின்றது. அதில் அடுத்த தலைநகரம் நான் தான் என்று போய்கொண்டிருக்கின்ற திருச்சியில் ஓரமாக காரை நிறுத்தி கொண்டு பேச முடிகிறது. அவ்வளவு சுலபமாக என்ன? காரை ஓட்டிக்கொண்டே பேச தொடங்கினான் ஸ்ரீராம். ஸ்வேதா, நீ சொன்ன விஷயத்துக்கு நாம் செத்து போயிடுறது கூட எவ்வளவோ மேல் ஸ்வேதா என்றான் ஈனஸ்வரத்தில். நான் ரெடி, நீ ரெடியான்னு நல்ல டைம் எடுத்து யோசிக்கோ. ஒன்று மட்டும் நிச்சயம், எங்கள் அப்பாவை எந்த வகையிலையும் சம்மதிக்க வைக்க முடியாது. அவர் சாதாரண விஷயங்கள்லேயே அவர் நினச்ச மாதிரி தான் எல்லோரும் நடக்கணும்னு விரும்புவார். ஹோட்டலுக்கு போனால் அவருக்கு பிடிச்சது தான் எங்களுக்கும் பிடிக்கணும். அப்படிப்பட்டவர். போகிறோம் உங்கள் அப்பா பிரதாபம் சுத்த கம்பன். சும்பன்னா சும்பன்கிற பேரில் ஒரு அசுரன் இருந்தான், அவனை சொன்னேன். அதுக்கு அசுரன்னே நேராகவே சொல்லியிருக்கலாமே. நீ உடனே உன் அப்பா பற்றி நான் சொல்லட்டுமான்னு கோவப்பட்டு எதையாவது சொல்லுவேன். நான் சொல்லலை, நீயும் சொல்லாத. சரி, முடிவாக என்ன பண்ணுறது அதை சொல்லு. ஒரே ஒரு வழிதான் பாஸ், ஓடுறது தான். ஸ்வேயாவது ஒன்றாவது, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. இல்லைன்னா நான் வரப்போகிற அமெரிக்க மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டிட்டு அவன் பின்னாலேயே போய் டாலரில் செலவு செய்து வாழறது தான் ஒரே வழி. அப்போ நீ எனக்காக சாக மாட்ட,
நான் எப்போவும் வாழறத பற்றி மட்டுமே யோசிக்கிறவ. அப்போ நான் ஓட சம்மதிக்கலைன்னா நீ வரப்போகிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவியா? நீ எப்படி கேட்டாலும் என் பதில் ஒன்று தான். நான் உனக்கு வேணும்னா ஓடுறது ஒன்று தான் ஒரே வழி. அதுக்கு நான் தயார். எதுக்கு நாம் வாழணுங்கிறது தான் முக்கியம். வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக யோசி. அதே சமயம் இடையிலே அதிக நாட்கள் இல்லை. நீ பாட்டுக்கு உங்கள் ஊர் நக்கநாதர் மாதிரி கால் நீட்டி படுத்துக்கிட்டே யோசிக்கிறேன்னு டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதே. பாயிண்டாக பேசி ஃபோனையும் கத்தரித்து முடித்தாள் ஸ்வேதா. அவளிடம் ஒரு அசாத்திய மௌனம். காரின் உள் ஏசியை மீறிய வியர்வை பெருக்கு. கார் ஊர்ந்துதான் போக முடிந்தது. இதற்கு மரவட்டைக்கு மேல் பயணிக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. ஸ்ரீதர் மீராவுக்கு ஃபோன் செய்து சகலத்தையும் சொல்லி முடித்தான். மீரா, நான் போட்டு விட்டுறதா தப்பாக புரிஞ்சுக்கிடாதே. ஸ்ரீராம் அவசரப்பட்டுட்டான். இங்கே அந்த வைத்தியநாதன் எப்போ எதை எப்படி செய்வார்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். வெரி அப்நார்மல் மனுஷன் அவர். சரி ஸ்ரீதர், ஸ்ரீராம் வரட்டும், நான் பேசிக்கிறேன். சாரி மீரா, ஏற்கனவே உன் தோளில் ஏஞ்சல்னு ஒரு சுமை. இந்த ஸ்ரீராமும் உனக்கு சுமை ஆயிடுவானோன்னு பயமாக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன் ஸ்ரீதர், நீ பார்த்துப்ப, அது எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலே எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தோணுது. அதை நான் சொல்லலாமா? என்ன ஸ்ரீதர், மூணாம் மனுஷன் மாதிரி பேசுகிற? நீ என்னோட நண்பன். எனக்கு எந்த நல்லத்தையும் எப்பவும் சொல்லலாம். உன் தம்பியோட இந்த விஷயத்தை நீ உட்பிக்கிட்ட, ஐ மீன் உன் வருங்கால கணவன்கிட்ட இப்போவே பேசிடு. அவ்வளவு தூரம் போகணுமா? உன் தம்பி ஸ்வேதாவோட ஓடினாலும் ஓடிடுவான். இந்த ஓட்டம் உன் கல்யாண வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸ்ரீராம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் ஸ்ரீதர். காதல் செய்ய வைக்கும் மீரா. அதுலேயும் ஸ்வேதா காதலோட முடிவு என் வரையில் ஓடி போடுறது தான். அதெல்லாம் நடக்கவே கூடாது. நான் கல்யாணமாகி போயிட்டா ஸ்ரீராமை தான் என் குடும்பமே நம்பி இருக்குது. அப்பா அப்புறம் தவிச்சு போயிடுவார். அது எனக்கும் தெரியும். அதனால தான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லுறேன். பாவம் அப்பா, அவர் வரப்போகிற நாட்களில் நல்லா இருக்கணும் மீரா. நிச்சயம் நல்லா இருப்பார் ஸ்ரீதர். நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு எந்த கௌரவ குறைவும் வந்துடாது. வரவும் விட்டுட மாட்டேன். நான் சொன்னது செல்லையும் காட்டிடும் மீரா. நான் வச்சுடுறேன். ஸ்ரீதர் பேசி ஃபோனை முடித்துவிட மீரா சிந்திக்க தொடங்கினாள். குழந்தை தூங்கி கொண்டிருந்தாள். மீரா மெல்ல நடந்து மாடிக்கு சென்றாள். ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த கோபுரங்களை பார்த்தாள். நிறைய புறாக்களையும் பார்த்தாள். கோபுரங்களை கட்டுவதே இது மாதிரி புறாக்கள் வந்து வசிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே செய்தது போலவும் தோன்றியது. இப்படி ஒரு விஷயம் இல்லாவிட்டால் இந்த இனம் தாங்கள் வசிக்க என்ன செய்யும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். அந்த கோபுரம் அவளுக்குள் ஒரு புதிய சிந்தனையை தோற்றுவித்தது. அந்த புறாக்களுக்கு பெருமாள் கோபுரமும் கிறிஸ்தவ தேவாலய பேதங்களெல்லாம் இல்லை. ஒருவேளை அப்படி ஒன்று உருவானால் என்னாகும் என்று யோசிக்கும் பொழுதே மனது பாரமாகி போனது. மாடி ஜன்னல் வழியாக பார்த்த பொழுது ஸ்ரீராம் காரை செலுத்தி இப்படி வருவது தெரிந்தது. இப்போதுதான் ஒரு பிரச்சனை ஒரு தற்காலிக அமைதியை அடைந்திருக்கிறது. இவனால் ஒரு புதிய சிக்கல் தோன்றிவிடும் என்று பயந்தவள் ஒரு முடிவிற்கு வந்தாள். அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.